வாழ்க்கை வந்து புகை போல, அது நிஜம். ஆனால் அது நிச்சயமாக மரணம் என்பது வரும் அப்படிங்கிறத வந்து ஓ, சொல்றீங்களா? இந்த கதையில புகைங்கிறதும் நிஜங்கிறதும் உங்க கருத்துல எதை சுட்டுகின்றது? சொல்லுங்களேன். இப்போ இந்த கதையில வந்து ஒரு உண்மை இருக்கு. அது கடைசியில் தான் வெளிப்படுது. ம். இத வந்து நம்ம நீர் பூத்த நெருப்பா இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? ம். சோ அது வந்து ஏதாவது ஊதி பெருசாக்கிறதுக்கு ஒரு வேணும். பட் அதுல இருந்து ஒரு புகை வந்துட்டே இருக்கு ஆ. இல்லையா? சோ அதுதான் அந்த அந்த புகைங்கிறது என்னன்னா, இதுல நம்ம கண்ணுக்கு தெரியலாம் கூட, பல்வேறு சம்பவங்கள் மூலமா வெளிப்படுது ம். இந்த புகைகள். ம். அப்போ இப்போ உண்மை அந்த நெருப்பு எதுன்னு தெரியல செந்திலுக்கு. ஓ. அதாவது உண்மைங்கிறது எதுவும் தெரியல. பட் புகை மாத்திரம் தெரியுது. சோ அப்ப அது கடைசியில வரும்போது நம்ம வந்து இந்த மட்டிப்பால் கூப்பை கொண்டு வந்ததுனால அதை வச்சு கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா இந்த கதைக்கு வந்து ஆம், பூக்கள் தூவிய பாதை இல்லாட்டி பூக்காரத்தர், ஏன்னா நான் மதுரக்காரன் நானு. ம். பூக்காரத்தர்னு ஒண்ணு இருக்கு. பட் அதுக்கும் சுடுகாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. மதுரைக்காரரா? நான் வந்து மதுரை. நான் மதுரக்காரன். ஓ, நானும். மதுரை. ம். அப்படியா? ஓ, சந்தோஷம். என்னன்னா, நான் வந்து யூஸ்வலா சொல்லுவேன். ஒரு ஒரு கவிதைத்தனமா சொல்லுவேன், பூக்கள் தூவிய பாதை என்று நினைக்காதே, அதுல வந்து இந்த மாதிரி இந்த பிணம் கூட போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு நகைச்சுவையா நான் எனக்குள்ள இதாக எழுதிருக்கேன், எழுதல இது வரைக்கும்.